This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. காஸ்ட்லியான BMW கார். டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அபிஷன் ஜீவந்துக்கு வந்த பரிசு கொடுத்தது யார்? மே 1 சூர்யா நடித்த ரெட்ரோ படத்துடன் வெளியான படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அபிஷன் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு பலர் நடித்திருந்தனர். யுவராஜ் கணேசன் தயாரித்து அவரே தமிழகத்தில் வெளியிட்டார். இந்த சின்ன படத்துக்கு ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறார் என பலரும் தற்போது பேசினார்கள். ஆனால் படத்தின் வெற்றியே அதற்கான காரணத்தை நிரூபித்திருந்தது. இந்நிலையில் டூரிஸ்ட் ஃபேமிலி பட டைரக்டர் பற்றின செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் டைரக்ஷனில் சசிகுமார் மற்றும் சிம்ரன் இணைந்து நடித்த மே 1 வெளிவந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ரமேஷ், திலக், இளங்கோ, குமரவேல், MS பாஸ்கர் போன்றோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். படம் ரிலீஸான தேதியிலிருந்தே மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது. இந்த படம் இலங்கையில் சேர்ந்த ஒரு தமிழ் குடும்பம் தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக சென்னை வந்து சந்திக்கும் சவால்களை, சிக்கல்களை காமெடி கலந்து சொல்லியிருந்தார். இந்த படத்தை பார்த்து பல்வேறு பிரபலங்கள் வியந்து பாராட்டினர். சமீபத்தில் மூத்த பத்திரிகையாளர் சேகுவோரோ ஒரு யூடியூப் சேனலுக்கு தந்திருந்த பேட்டியில் புலம்பெயர்ந்து வாழ்ந்த என்றாலும் குடும்பமாக வாழ்வதற்கு பேச்சல்லராக வாழ்வதற்கும் வித்தியாசம் உள்ளது. புலம்பெயர்ந்து வந்து இங்கு பழகும்போது சின்ன சின்ன விஷயங்களையும் நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார் டைரக்டர் அபிஷேக். அதுபோல பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு வேறொரு சேனலுக்கு தந்திருந்த பேட்டியில் 1000 கோடி எடுக்கணும்னு எல்லோரும் ஆசைப்படுறாங்க, அதுக்கேற்ற கதை வேணும் தானே. 500 கோடி தக் லைஃப் படத்தை எடுத்துவிட்டு இதில் தம்மாத்தோண்டு கதையை கூட காணும். ஆனால் வெறும் 4 கோடியில் எடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி இப்பொழுது 75 கோடி ரூபாய் வசூலிக்கிறது. இது 1000 கோடி வசூலித்ததற்கு சமம் என்று புகழ்ந்து பேசியிருப்பதை அங்கு நினைவு கூற வேண்டியிருக்கிறது. இதனால் அபிஷன் அடுத்து எந்த நடிகரை வைத்து எத்தனை படத்தை தயாரிக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுதே ரசிகர்களிடம் எழுந்தது. ஆனால் அவர் ஒரு ஹீரோவாக அறிமுகமாக போகிறாராம். படத்தை டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் இணை இயக்குனர் மதன் டைரக்ட் செய்ய போகிறார். படத்தின் ஹீரோயினாக அனஸ்வரா ராஜன் நடித்துள்ளார். இந்த படத்தில் ஷூட்டிங்கு முடிந்தது. சமீபத்தில் போஸ்டர் வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் வருகிற 31 அபிஷன் ஜீவந்துக்கு விரைவில் திருமணம் நடைபெறப் போகிறது. அவருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் தயாரிப்பாளர் மகேஷ் திருமண பரிசாக BMW காரை பரிசளித்துள்ளார். இந்த கிஃப்ட் தான் கோடம்பாக்கத்தின் கவனத்தை பெற்று வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.